ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணதுனாலும் அவங்க கூட்டின்னு போய் என்கவுண்டர் பண்ணுறதில்ல. போயிட்டு இருக்கும்போது வண்டி கவுந்ததா, அல்ல வண்டி வந்து ஒரு பாலத்தின் மீது மோதினதா, அல்ல வண்டி ஒரு மரத்தில் மோதி கவுந்துட்டதா, அப்போது அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி தப்பிச்சு ஓடனதா, அப்போது வந்து காவல்துறை அவனை பார்த்து துப்பாக்கியால் சுட்டதா, இப்படியெல்லாம் தான் ஒரு ஜோடிப்பாங்க. அதனுடைய அத்தனை நிழலும் இன்னைக்கு சவுக்கு சங்கர் விஷயத்தில் அது நிதர்சனமாக நடந்திருக்கணும் போது இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு வந்து வலுக்குது இல்லைங்களா. இருக்கலாம் மேபி அவர் பயம் காட்டுறதுக்காகவோ அல்லது அவரை கொல்லுவதற்காகவோ நடந்த ஒரு சதியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். சரி, நான் கேட்குறேன், சங்கர் வந்து ஏதோ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இல்லை. அவருக்கு சென்னையில் இருக்கும்போது அலுவலகத்தில் கைது பண்ணியிருக்கலாம், வீட்டில் இருக்கும்போது வீட்டில் கைது பண்ணியிருக்கலாம். ஏன் காவல்துறை அவர் தேனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி தூக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய சவுக்கு மீடியாவில் பேசும்போது காவல்துறையை பற்றி பெண் காவலர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசிட்டார். அது கொச்சையாக பேசி தான் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னு சொன்னால் ஒரு அரசு ஊழியராகவோ அல்லது பொது சேவையில் இருக்கக்கூடிய பெண்மையோடு தான் பார்க்கணும் தவிர தவறாக சித்தரிக்கக்கூடாது. சங்கர் மட்டும்தான் இப்படி பேசியிருக்காப்பு இல்லையா, இதுக்கு முன்னாடி எவனுமே பேசுனது இல்லையா? பேசியிருக்கேன், எத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஏன் இதே எஸ்வி சேகர் எடுத்துங்க, எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காப்புல. எஸ்வி சேகரை இப்படி தான் நீங்கள் ஓடி போய் அவன் எங்கே போகிறான்னு தேடி கண்டுபிடிச்சி தூக்குனீங்களா? இல்லையா. கடைசியில் அவர் ஏபி வாங்கிட்டு அவர் பாட்ட ஹாயாக இருந்தார். இல்லை, நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் தவிர்த்து அதிகார வர்க்கம், அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல்கள், அதிகாரி செய்யக்கூடிய அட்ராசிட்டிகள், அரசியல்வாதியாகவும் 5 ஆண்டுகளில் வந்து ஊழல் செஞ்சு முடிச்சுட்டு போயிடறான். ஆனால் இவனுங்க அந்த சர்வீஸ் அவனுடைய அந்த ஓய்வு பெற வெளியே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிகளை தன்னுடைய சவுக்கு வெப்சைட் மூலிமா வெளியே கொண்டு வந்தாப்புல. அதனால் லட்சக்கணக்கான அதாவது வியூவர்ஸை வந்து அவர் பெற்றார். எல்லாமே தெரியும். அதன் பிறகு யூடியூப் வந்த பிறகு இன்றைக்கி வந்து ஏறி அடிக்கிறாரு. இன்றைக்கி அவரை அழிச்செல்லாம் சரிப்பா நீங்கள் கேஸ் போட்டுறீங்க, குண்டாஸு கூட நீங்கள் போடலாம் அவரை இப்போ முடக்கிறதுக்காக. அல்லது அவருடைய அலுவலகத்துக்கு போய் ஏற்கனவே வந்து கார்த்திக் என்ற நபரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து அவருடைய முருகனும் அந்த நபர் லியோவை வந்து அப்படி தான் வந்து ஒரு காதலி புகார் கொடுத்ததுக்காக கைது. மனைவி புகார் கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி 2-3 குழந்தைய கொடுத்து எங்கிட்ட இருந்து தங்க நகைகள்லாம் பிடுங்கிட்டான் ஒருத்தன் கணவன், இவனை வந்து மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா கூட நீ கோர்ட்டுக்கு போமான்னு சொல்லி அனுப்பக்கூடிய காவல்துறை லியோ காதலி புகார் கொடுத்ததுன்றதுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவரை தொழாவுறதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போது ஒரு குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காமல் இப்படி வந்து கைது பண்ணி அவசரமாக வந்து தேனியிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் கோயம்புத்தூரில் வந்து இந்த வழக்கை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சென்னையில் தானே பதிவு பண்ணணும். சைபர் கிரைம்ன்றது சென்னையில் இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது சங்கரை வந்து ஒரு விதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குறதும், இப்போ இந்த நிகழ்வுகளை பார்த்த உங்களை போன்ற நெறியாளர்களுக்கும் ஒரு அச்சத்தை, ஐயோ வேணாம்பா இந்த திமுகவை பற்றி பேசினா நமக்கும் இதுதான் கதி, நம்மளே இப்படி தான் பண்ணிவிடுவானுங்க, நம்மளே இப்படி தான் போட்டு தள்ளிவிடுவானுங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பயம்ன்றது இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக நடத்திய ஒரு நிகழ்வாக தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வாங்க சார். காலையிலேருந்து சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பற்றின நிறைய புரளிகளும் போயிட்டுருக்கு. சவுக்கு சங்கர் என்ன நடந்திருக்கு, ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, புரளிகளெல்லாம் இல்லை, உண்மைதான். சங்கரை கைது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேனியில் வந்து கைது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. காலையில் செய்தி வந்தது. கைது பண்ணி வாகனத்தில் கூட்டிட்டு போகும்போது ஒரு விபத்தும் நடந்திருக்கு. எதிர்க்க வந்த ஒரு கார்காரன் மேலே இவங்க எடுத்துகிட்டு போன இந்த வேன் மோதி அதில் சங்கர் உட்பட காவலர்கள் கொஞ்சம் லேசான காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இது வந்து ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, சங்கரை வந்து பயம் காட்டுறதுக்காக காவல்துறையாக அப்படி செஞ்சுருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை காவல்துறை வந்து சங்கரை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி எடுத்ததுடைய இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ இது பல பேர் பல விதமாக சொல்கிறது பார்த்தா நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. ஏன்னா காவல்துறையில் கடந்த கால சில நிகழ்வுகளை நாம் இந்த இடத்துல கொஞ்சம் பதிவு பண்ணோம். ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணதுனாலும் அவங்க கூட்டின்னு போய் என்கவுண்டர் பண்ணுறதில்ல. போயிட்டு இருக்கும்போது வண்டி கவுந்ததா, அல்ல வண்டி ஒரு பாலத்தின் மீது மோதினதா, அல்ல வண்டி ஒரு மரத்தில் மோதி கவுந்துட்டதா, அப்போது அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி தப்பிச்சு ஓடினதா, அப்போது காவல்துறை அவனை பார்த்து துப்பாக்கியால் சுட்டதா, இப்படியெல்லாம் தான் ஒரு ஜோடிப்பாங்க. அதனுடைய அத்தனை நிழலும் இன்னைக்கு சவுக்கு சங்கர் விஷயத்தில் அது நிதர்சனமாக நடந்திருக்கணும் போது இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு வலுக்குது இல்லைங்களா? இருக்கலாம், மேபி அவர் பயம் காட்டுறதுக்காகவோ அல்லது அவரை கொல்லுவதற்காகவோ நடந்த ஒரு சதியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காவல்துறைக்கு இந்த நிகழ்வை நான் இப்போ அந்த இதை பார்த்தேன், நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அங்கேருந்து சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் ஒரு காரு வந்துட்டு இருக்குது, அவங்க பேசஞ்சர் வேறு நபர்கள். ஆனால் திடீர்னு திரும்பணுன்னு இவனுங்க வேகமாக போகும்போது சரண் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சங்கரை கூப்பிட்டு போன அந்த பெரிய டெம்போ ட்ராவல் வண்டி அடிச்சுட்டு இருக்குது. இதுதான் நிதர்சனம். காவல்துறை என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தனை கைது பண்ணுறாங்கன்னா, இப்போ என்னையே ஒரு தடவை கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி தூக்கிட்டு வராங்க. அப்போ என்ன கைது பண்ணணுன்னா ஆஃபீஸில் வாங்கன்னு சொன்னாவே நம்ம போயிட்டு இருக்க போகிறோம், இல்லை வீட்டில் வாங்க உங்களை கைது பண்ணுறோன்னா வந்துட்டு இருப்போம். ஆனால் நான் ஒரு காரில் போயிட்டே இருக்கேன், திடீர்னு முன்ன பின்ன கார் அப்படியே பிளாக் பண்ணுறது. நான் நிறுத்திட்டு என்ன அப்படின்னு கேட்குறேன். இறங்க யார் என்ன விஷயம் இறங்குன்றீங்கன்னா, நான் டிஎஸ்பி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை காமிச்சிட்டு என்ன சொல்லுங்கள் சார், இல்லை அரெஸ்ட். எதுக்கே சார் ரோட்டில் எப்படி மக்கள் பீதி இடம், இல்லை நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்னை இறக்கி டக்குன்னு அவங்க வண்டியில் தூக்கி போட்டுட்டு உடனே அவங்க வாகனங்கள் அந்த ஓட்டுற வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த சுமோ வண்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனில் இருக்குது, அப்படி பறக்குது 4-5 வண்டி. சார் என்ன இப்படி வேகமாக ஓட்டுறீங்க, எங்கே கூட்டின்னு போய் என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் மெதுவாக தானே போடுறா, இல்லை அது அவன் தூக்கிட்டு போய் ஒன்றுமே இல்லை, என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ண போதில்லை, என்னை எதுவும் பண்ண போய் நேராக மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க என்ன பண்ண ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு அந்த வேகத்தை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கலப்புவாங்க அந்த காவல்துறை. அதே ஒரு நிலை தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் விஷயத்துலேயும் அந்த மாதிரி வேகமாக வரும்போது, ஏன்னா வேகமாக தான் ஓட்டுறாங்க, அது என்னன்னே தெரியல. அதுவும் அந்த ஒரு முக்கியமான நபரை கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது ஏன் தான் அப்படி வேகமாக அது ஓட்டி எடுத்துகிட்டு எங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோ சீக்கிரத்துன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ வேகமாக அதை கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தானும் போது நிச்சயமாக இது சங்கரை மிரட்டுவதற்காகவோ அல்லது சங்கரை கொல்லுவதற்காகவோ நடந்த ஒரு சம்பவம் மாரி தெரியல என்னுடைய பார்வை. ஏன்னா அங்கேருந்த நபர்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அந்த காரில் வந்தவங்க வேறு நபர்கள், அவங்களுக்கு பலமான அடிபட்டிருக்கு. அந்த காரில் வந்தவங்களுக்கு தான் அதிகமான அடி. இவங்க அந்த சங்கர் இருந்த காவலர்கள் சங்கர் எல்லாம் இருந்த அந்த வேனில் மிகப்பெரிய அடி இல்லை, ஆனால் லேசான எல்லாருக்கும் கை, ஏன்னா எதார்த்தமாக அப்படியே உட்காந்துருப்பாங்க, மண்டையில் இடிச்சுக்குப்பாங்க, திடீர்னு போய் அடித்தா என்ன அந்த மாதிரி ஒரு இதுதான் நடந்திருக்கு. காரில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பலமாகவே அடிபட்டிருக்காதா தகவல் வருதுன்னு போது இது காவல்துறை அப்படி ஒரு திட்டமிட்டு சங்கரை கொள்வதற்காகவோ இல்லை சங்கரை மிரட்டுவதற்காகவோ நடந்த ஒரு சம்பவம் மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியல, இப்போதைக்கு தெரியல. பட் விசாரணையில் அது இன்னும் தெரியும், இன்னும் காலப்போக்கு தான் மேபி இருந்தாலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். சரி, நான் கேட்குறேன், சங்கர் ஏதோ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இல்லை, அவருக்கு சென்னையில் இருக்கும்போது அலுவலகத்தில் கைது பண்ணியிருக்கலாம், வீட்டில் இருக்கும்போது வீட்டில் கைது பண்ணியிருக்கலாம். ஏன் காவல்துறை அவர் தேனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே இப்படி ரவுண்ட் பண்ணி தூக்க வேண்டிய அவசியம் என்ன? சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி அவருடைய சவுக்கு மீடியாவில் பேசும்போது காவல்துறையை பற்றி பெண் காவலர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசிட்டார். அது கொச்சையாக பேசி தான் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னு சொன்னால் ஒரு அரசு ஊழியராகவோ அல்லது பொது சேவையில் இருக்கக்கூடிய பெண்மையோடு தான் பார்க்கணும் தவிர தவறாக சித்தரிக்கக்கூடாது. சங்கர் மட்டும்தான் இப்படி பேசியிருக்காப்பு இல்லையா, இதுக்கு முன்னாடி எவனுமே பேசுனது இல்லையா? பேசியிருக்கேன், எத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஏன் இதே எஸ்வி சேகர் எடுத்துங்க, எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காப்புல. எஸ்வி சேகரை இப்படி தான் நீங்கள் ஓடி போய் அவன் எங்கே போகிறான்னு தேடி கண்டுபிடிச்சி தூக்குனீங்களா? இல்லையா, கடைசியில் அவர் ஏபி வாங்கிட்டு அவர் பாட்ட ஹாயாக இருந்தார். இல்லை, நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம், கைது பண்ணுறீங்க. அவர் ஒரு மீடியா வச்சுருக்கார். என்ன காரணம் சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய ஊடகங்கள் மாஸ் மீடியான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த மீடியாக்கள் வெளிப்படுத்தாத விஷயத்தையெல்லாம் சவுக்கு மீடியா மூலம் மற்ற இப்போ ரெட்விக்ஸ் உட்பட சில வலைதள தொலைக்காட்சி மூலிமா இந்த அரசுக்கு எதிராக கடுமையான முறையில் அவர் சில பல கேள்விகளை முன் வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போகிறார்.
நீங்கள் பார்த்துருக்கலாம் பல விஷயங்களை. இப்போ அந்த விஷயங்களில் சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்தோம் சொன்னால், இப்போ வந்து சமீபத்தில் இங்கே தஞ்சாவூரில் எங்கேயோ வந்து மதுபானத்தில் சைனைடு கலந்து ஒருத்தனை கொண்டு இருந்தாங்க. அந்த விஷயம் வந்து வெளியே கொண்டு வந்து சங்கர் தான். அது எப்படி என்ன எப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாப்புல. அதேமாரி நம்முடைய முதல்வருடைய மனைவி அந்த மினரல் வாட்டர், ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர், இது வந்து முதல்வருடைய மனைவியுடைய தான். இதுக்கு எம்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்தாங்க? சங்கர் தான் கொண்டு வந்தாப்புல. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜாஃபர் சாதிக்கின்னு சொல்லி போதைப்பொருள் கடத்தல் நபர், அவன் வந்து இங்கிலாந்துக்கு வந்து, அதாவது சபரேசன் வந்து இங்கிலாந்துக்கு போகும்போது ஜாஃபர் சாதிக்கு தான் எல்லா உதவியும் பண்ணதாக வெளியே கொண்டு வந்தது சவுக் சங்கர். அதுமாதிரி செந்தில் பாலாஜி துறைமுகம் உட்பட செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து பொது தளத்துக்கு வெளிக்கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமானது. ஏன்னா அவருக்கு புதுசாக கட்டிய அந்த மாளிகைக்கு அந்த கிரானைட் முதல் கொண்டு டைல்ஸ் முதல் கொண்டு எங்கெங்கே வரவழைக்கப்பட்டது, எப்படி வந்து எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்றதை கொண்டு வந்தவர் தான். துறைமுக விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே அமைச்சர்களுடைய விஷயத்தை வந்து அந்தந்த நேரத்தில் கொண்டு வந்தது. இப்போ சமீபத்தில் இந்த கார் பந்தயத்துக்கு வந்து உதயநிதி விஷயத்தில் வந்து அவர் தான் வந்து கொண்டு வந்தாங்க, வெளியே கொண்டு வந்தது அதுதான். அதாவது இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கார் பந்தயம் சென்னையில் நடத்தி என்ன சாதனை செய்ய போகுது திராவிட மாடல் அரசு அப்படின்னு கொண்டு வந்தார். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று G2 விஷயம், தொடர்ந்து பொதுவெளியில் அம்பலப்படுத்தி வந்தக்கூடிய ஒரு நபர் சவுக்கு சங்கர் இருக்காப்புல. பரந்தூர் விமான நிலையம் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு வருடமாக வந்து தங்களுடைய உரிமை கோரி போராடக்கூடிய விவசாயிகள் பக்கம் நின்று தொடர்ந்து அவங்க கூட போராடுறது, பொதுதளத்தில் அந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது சவுக்கு சங்கர். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அது அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம்னு சொல்லி நம்ம முடிச்சிடக்கூடாது. அன்றைக்கி கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. யாருக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க? குஜராத்காரனுக்கு கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. இப்போ குஜராத்காரன் கான்ட்ராக்ட் எடுத்தான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கடைகள், டீ கடை, அது இது சைக்கிள் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, அப்போ எல்லாமே நார்த் இந்தியன்ஸாக பார்த்து அவன் விடுவான். அப்போது ஒரு தமிழக அரசு, விடியல் அரசுன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் யாருமே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதை நடத்துறதுக்கு யாருமே ஆள் இல்லையா? இவங்க கட்சியில் கூட ஆள் இல்லையா? குஜராத்காரன் இறக்குமதி செஞ்சு தான் இவங்க எடுக்கணுமா அப்படின்றது பொதுதளத்தை கொண்டு வந்து யார்? சங்கர் தான். இப்போ காவல்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நமக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு லாரிக்காரன் போவான், அவனை நிப்பாட்டி 2 ரூபா வாங்குவான். நம்ம ஹெல்மெட் போடாமல் போவோம், 10 500 ரூபா 100 ரூபா 50 200 ரூபா நம்மக்கிட்ட பிடுங்குவோம். இதுதான் நம்மக்கிட்ட பேசு பொருளாக இன்றைக்கி சமூகத்தில் இருக்குது. காவல்துறை லஞ்சம் வாங்குற காவல்துறை. ஆனால் உயர் அதிகாரிகள் வாங்கிய லஞ்சத்தை பொதுவெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்தியது யார்? சங்கர் தான். மணல் மாஃபியா இதை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்கவுங்க பேசிட்டு கடந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அது சம்பந்தமான நபர்கள் அவங்ககிட்ட வந்து லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மணல் மாஃபியான்றது சாதாரணமானதில் பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு தொழில். இது அந்த கரிகாலன் என்ற அந்த திமுக வச்சிருந்த கரிகாலன் மற்றும் அந்த மாஃபியாவில் வந்து எத்தனை பேர் ஊடுருவி அதை எப்படியெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, அரசை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்ற பொதுவெளியில் கொண்டு வந்து சங்கர் தான். அந்த மணல் மாஃபியா மூலிமா சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்து சங்கர் தான். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே இதெல்லாம் வந்து நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். சில காவல்துறை அதிகாரிகள் வந்து குடும்ப பயணம், அது குடும்பமாக போகிறாங்களே டூரு, அதெல்லாமே வந்து எப்படி வந்து அரசு வாகனங்களை பயன்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கர் தொடர்ந்து அதை செஞ்சாப்புல ட்விட்டரில், தன்னுடைய யூடியூப்பில் எல்லாமே. எப்படின்னா, இந்த வாகனம் இந்த அதிகாரி, இது இந்த ஸ்கூலில் வந்து முன்னாடி வந்து நிற்கிது, இந்த குழந்தையை பிக்கப் பண்ணிட்டு போகுது, இந்த விஷயத்தெல்லாம் வெளியிட உயர் அதிகாரிகள்லாம் வந்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் தங்களுடைய வாகனத்தை அனுப்பி அந்த அவங்க அந்த பிள்ளைகளை கூப்பிடக்கூடாதுன்ற விஷயத்தில் இப்போ இது கொண்டு வந்தது சங்கர் தான். அப்புறம் வந்து இந்த ஆடல் முறைன்னு ஒன்று இருக்குது காவல்துறையில். வந்து உயர் அதிகாரி இருக்காங்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு எஸ்பி இருக்காங்கன்னு சொன்னால், அந்த எஸ்பிக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 பேருக்கு மேலே வந்து ஆடையில் வேலை செய்வாங்க. அந்த 10-15 பேர்னா 3 ரொட்டீன், 3 இது இருக்கு இல்லையா, 3 ஷிஃப்ட்.
அந்த 3 ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 30 பேர் ஆயிடுறாங்க. இது 30 பேருடைய மேன் பவர், ஒரு எஸ்பியுடைய வீட்டில் 30 பேர் கொண்ட ஒரு மேன் பவர் வேஸ்ட்டாக போயிடுது. அரசு சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து அங்கே ஆர்டர்லின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தேவையான வேலைகள் செய்யறதுக்கே வந்து பயன்படுத்தப்படுறாங்க. இதை வந்து அம்பலப்படுத்தி சவுக்கு தான். ஸோ இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சிட்டி போலீஸ் வந்து என்னென்ன பிரிவுகளில் சவுக்கு மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை, இப்போ நான் சொல்லிட்டே வந்தேன் பார்த்தீங்களா, இது இந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் வந்து டிஜிபி இது பண்ணது, இன்னும் இப்படி நம்ம வந்து சில அதிகாரிகளை வந்து முதல்வருடைய இதில் வந்து சில அதிகாரிகள் பண்ணுறக்கூடிய அட்ராசிட்டி, முதல்வரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு சில பேர் பண்ணக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி, இன்றைக்கி மாநிலத்தில் எப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு இருக்கின்ற விஷயம் வந்து இப்போ உட்பட நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயத்தையுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளிப்படுத்தாத விஷயத்தை சவுக்கு மீடியாவும் சவுக்கு என்கின்ற தனிநபரும் ரெட்பிக்ஸ் உட்பட சமூக வலைதளங்கள் மூலியமாக வெளிக்கொண்டு பண்ணியிருக்காப்புல. அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் ஒரு நடுநிலையோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே மாநில அரசுக்கு எதிரான ஒரு யாருமே வெளியிட பயப்படக்கூடிய, யாருமே இதை வந்து பொதுவெளியில் பேசு பொருளாக்க தயங்கிய விஷயங்களை தான் கொண்டு வந்திருக்காப்புல என்பது இன்றைக்கி சங்கர் வந்து காவல்துறையை சேர்ந்த சில பெண் காவலர்களை கொச்சைப்பட்டு அதுக்காக நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், அதுக்காக நாங்கள் கைது பண்ணணும்னு சொல்லி துடிக்கிற காவல்துறைகளுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம், கைது கூட பண்ணியிருக்கலாம், வேண்டான்னு சொல்லலை. அதுக்கே இப்படி வந்து அவசர அவசரமாக அவர் போன இடத்துல போய் அங்கேருந்து வந்து அவருன்னா பெரிய டெரரிஸ்டால் மிகப்பெரிய ஒரு குற்ற பாரம்பரியம் கொண்ட ஒரு நபராக ஏன் இப்படி வந்து ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சங்கர் மேலே சில வெஜன்ஸ் இருக்குது ஏற்கனவே சில பேருக்கு, அவங்கெல்லாம் இதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்குறாங்க. சங்கரை இதே நேரத்தில் அழிச்சிடலாம் அப்படின்னு. ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. சங்கர் என்பது சாதாரண ஒரு நபர். அவன் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். ஏன் முன்னாடி வந்து அந்த காவல்துறையில் ஒரு கிளார்க்கு பணி செஞ்சுட்டு அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை அதாவது ஊடகங்களுக்கு கொண்டு வந்து ஊடகங்களுக்கு கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காகவே அவரை கைது செய்து சிறையில் வச்சு அவரை விடுதலையான பிறகு தினமும் காலை மாலை கையெழுத்து போட்டுக்கிட்டு ஒரு புகழேந்தி என்ற ஒரு வழக்கறிஞருடைய அலுவலகத்தில் லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தூங்கிக்கிட்டு எப்படியெல்லாம் காலத்தை கழித்து அந்த சவுக்கு என்ற அந்த வெப்சைட்டை ஆரம்பித்து இன்னும் அதிகாரமற்ற, அதாவது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழலை தான் எல்லாரும் வந்து பரவலாக பேசுவாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் தவிர்த்து அதிகார வர்க்கம் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல்கள், அதிகாரி செய்யக்கூடிய அட்ராசிட்டிகள், அரசியல்வாதியாகவும் 5 ஆண்டுகளில் வந்து ஊழல் செஞ்சு முடிச்சுட்டு போயிடறான். ஆனால் இவனுங்க அந்த சர்வீஸ் அவனுடைய அந்த ஓய்வு பெற வெளியும் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிகளை தன்னுடைய சவுக்கு வெப்சைட் மூலிமா வெளியே கொண்டு வந்தாப்புல. அதனால் லட்சக்கணக்கான அதாவது வியூவர்ஸை வந்து அவர் பெற்றார். எல்லாமே தெரியும். அதன் பிறகு யூடியூப் வந்த பிறகு இன்றைக்கி வந்து ஏறி அடிக்கிறாரு. இன்றைக்கி அவரை அழிச்செல்லாம் சரிப்பா நீங்கள் கேஸ் போட்டுறீங்க, குண்டாஸை கூட நீங்கள் போடலாம் அவரை இப்போ முடக்கிறதுக்காக. அல்லது அவருடைய அலுவலகத்துக்கு போய் ஏற்கனவே வந்து கார்த்திக் என்ற நபரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து அவருடைய முருகனும் அந்த நபர் லியோவை வந்து அப்படி தான் வந்து ஒரு காதலி புகார் கொடுத்ததுக்காக கைது. மனைவி புகார் கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி 2-3 குழந்தைய கொடுத்து எங்கிட்ட இருந்து தங்க நகைகள்லாம் பிடுங்கிட்டான் ஒருத்தன் கணவன், இவனை வந்து மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா கூட நீ கோர்ட்டுக்கு போமான்னு சொல்லி அனுப்பக்கூடிய காவல்துறை லியோ காதலி புகார் கொடுத்ததுன்றதுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவரை தொழாவுறதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். பார்க்குறீங்களா இல்லை? தமிழ்நாட்டில் எத்தனை நிகழ்வு நடக்குது, எத்தனை பேர் பொண்டாட்டிகிட்ட இருக்கிற நகையோ எல்லாத்தையும் பணத்தையும் பறிச்சுட்டு அப்படியே நட்டு விட்டு போகிறான். இப்போ வந்து காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக கைது பண்ணுறாங்க. இது வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்றது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? என் கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான். பின்ன
இப்போ சங்கர் வந்து ஏதோ சங்கர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் உதயநிதிக்கு எதிராக நிக்க போறேன் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரால தான் இது கைது நடந்திருக்கு. இல்லை, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இவ்வளோ விஷயங்களை அவங்க பார்த்துட்டே வர்றாங்க. என்னடா இது ஏறி அடிக்கிறப்பல எப்போவுமே காவல்துறை என்னன்னு சொன்னால் அரசுக்கு எதிராகவும் அரசு செயல்பாடுகளுக்கு எதிராகவும் ஒருத்தன் போராடும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அமைதியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அது வந்து நிச்சயம் அந்த நேரத்தில் அவங்க அந்த விஷயத்துக்காக கைது பண்ணால் இன்னும் அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்தீங்க, ஏங்க சங்கரை போய் எனக்கே போடுறாங்க. எனக்கே நான் ட்வீட் போட்டேன், உண்மையாக கண்டிக்கக்கூடியது, உடனே விடுதலை செய்யணுன்னு. ஆமாம், ஒரு பொம்பளையை பற்றி இவ்வளோ கொச்சையாக பேசினவனை வந்து விடுதலை பண்ணுன்னு சொல்லக்கூடிய நீ எல்லாம் ஒரு முஸ்லீமான்னு என்னை கேட்குறான். வேறு யாரும் இல்லை, என் சமுதாயத்தை சேர்ந்தவனை. புரியுதுங்களா? அது என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள், இப்போ அடுக்கடுக்காக அடிக்கிட்டு வந்தேன் பாரு. சங்கர் பேசிய அன்னிலேருந்து இன்ன வெள்ளியும் பேசிய அந்த பேச்சுக்களுடைய விஷயத்தை சும்மா சுருக்கமாக தான் சொன்னேன். இதுமாரி இன்னும் எண்ணற்ற விஷயங்களை பேசியிருக்காரு. ஏன் இந்த போலீஸ் டெத்தில் வந்து ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து ஹெல்மெட் அடித்து கொன்ன விஷயத்தை வெளியே கொண்டு வந்து சங்கர் தான். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் பொதுவெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்தி அரசை வந்து மக்களும் எதிர்கட்சிகளும் கேள்வி எழுப்புகிற நிலைக்கு உருவாக்கியது சங்கர் என்றால், அப்போ இந்த விஷயங்களெல்லாம் கைது பண்ணாமல் இப்போ இந்த விஷயத்துக்காக கைது பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் உங்களை மாதிரி என்ன மாதிரி நடுநிலையாக சிந்திக்கணும். ஆமாம், அந்த வீடியோவை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த ஒருமையில் பேசுகிற மாதிரி இருக்குது அதிகாரிகளை. ரெண்டாவது பெண்கள் ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது பெரிய தவறுதாங்க அப்படின்னு சொல்லி நடுநிலை மக்கள் சிந்திக்கணுன்றதுக்காக தான் காவல்துறை இவ்வளோ நாள் பொறுத்து வந்து இப்போ இந்த விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் சங்கர் மட்டும்தான் பேசினான் இல்லையா? இதுக்கு முன்னாடி நிறைய பேசுகிறேன். ஏன் நீங்கள் இவ்வளோ வேகமாக இருக்கீங்களே திமுக? இப்போ சமீபத்தில் அண்ணாமலை பேசுனாங்க ஒரு ஊடகவியலாளர் மத்தியில், பல்லு படாமல். அது என்ன அர்த்தம்? தமிழக முதல்வருக்கு தெரியாதா? பேசுனாரா இல்லையாங்க? பொதுவெளியில பிரஸ் மீட் முன்னாடி அவங்களுக்கு அண்ணாமலைக்கு எதிர்த்த ஒரு வழக்கு பதிவு செய்யறதுக்கு உங்களுக்கு தில்லு இல்லை, திறனி இல்லை. அது என்ன அர்த்தம்? நீங்கள் அது நல்லா நினச்சி பாருங்கள். அது என்ன புனிதமான வார்த்தையா? பல்லுபடாமல் அப்படின்ற வார்த்தை பயங்கரமான கொச்சையான வார்த்தை. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ துரிதமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து யாருமே கைது பண்ணல. அண்ணாமலை மீது புகார், அதாவது வழக்கு கூட பதிவு பண்ணலையே. சரி, இப்போ சவுக்கு சங்கர் வந்து அடிப்பட்ட மருத்துவமனையெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கடுத்து அங்கேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு செல்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அவருக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? எப்போவுமே காவல்துறை வந்து ஒருத்தனை கைது பண்ணாங்கன்னா சம்பந்தம் அந்த கைது பண்ணுற நபர் பற்றி வந்து உடனே அவருடைய குடும்பத்தாருக்கு தெரியல. சங்கரை காலையில் கைது பண்ணேன், இன்னும் வரையும் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கல. இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு தான் வந்தேன். எங்கே இருக்காங்கன்னு அவங்க என்னையே கேட்குறாங்க, எங்கே இருக்காங்க, அடிபட்டுதுன்றாங்க. ஒரே அழுதுகிட்டு அடிபட்டு எப்படி ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே அடிபட்டு இல்லை, லேசாக தான் அடிபட்டுது. மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவங்க கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. அந்த காரில் வந்த வாகனத்தில் வந்தவங்க கொஞ்சம் பலமான அடிக்கிறது இன்னும் ஹாஸ்பிட்டலே இருக்காங்க அப்படின்ற தகவலை நான் தான் அவங்க குடும்பத்தாருக்கே சொல்கிறேன். அப்போது ஒரு குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காமல் இப்படி வந்து கைது பண்ணி அவசர அவசரமாக வந்து தேனியிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் கோயம்புத்தூரில் வந்து இந்த வழக்கை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சென்னையில் தானே பதிவு பண்ணணும். சைபர் கிரைம்ன்றது சென்னையில் இருக்குது. சென்னை தானேங்க. அவர் ஊடகத்தில் பேசினார், சைபர் கிரைம் கைது புகார் அளிச்சிருக்காங்க, அந்த அடிப்படையில் அவரை கைது பண்ணணும்னா சென்னையில் தானே பண்ணணும். அதையும் கோயம்புத்தூரில், அதை ஏன் ஊருக்கு போயிருக்கும்போது தூக்குறீங்க? அப்போ இதுதான் காவல்துறையினுடைய அட்ராசிட்டிகள்ன்ற. காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, எடுங்க. ஏன் இப்படி வந்து அவசரமாக அவர் போகிற இடத்துல தூக்கி அந்த வாகனத்தை வேகமாக ஓட்டி இன்னொரு கார் மேலே மோதி இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது சங்கரை வந்து ஒரு விதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குறதும், இப்போ இந்த நிகழ்வுகளை பார்த்த உங்களை போன்ற நெறியாளர்களுக்கும் ஒரு அச்சத்தை, ஐயோ வேணாம்பா இந்த திமுகவை பற்றி பேசினா நமக்கும் இதுதான் கதி, நம்மளே இப்படி தான் பண்ணிவிடுவானுங்க, நம்மளே இப்படி தான் போட்டு தள்ளிவிடுவானுங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பயம்ன்றது இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக நடத்திய ஒரு நிகழ்வாக தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறாங்கன்ற நம்ம பார்க்கலாம் சார். காவல்துறையிலிருந்தும் சவுக்கு சங்கர் சைடு இருந்தோம். அடுத்த ஒரு உங்கள் ஃப்ரெண்டை பற்றின ஒரு நியூஸை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் தட். நன்றி. நன்றி.